نستعينه أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அஸ்ர் என்ற 103வது அத்தியாயம், திருமறை குர்ஆனில் மிக சிறிய அளவிலான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிற அத்தியாயங்களில் இதுவும் ஒன்று. சூரா நஸ்ர், சூரா கௌசர், அதே போன்று சூரா அஸ்ர் என்ற இந்த அத்தியாயம் 3 வசனங்களை மட்டுமே கொண்ட ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. ஆனால் இந்த அத்தியாயத்திற்கு விரிவுரை தரக்கூடிய இதற்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறு மார்க்க அறிஞர்கள் இந்த அத்தியாயத்தை எவ்வளவு உயர்வாக பேசுகிறார்கள் என்றால், திருமறை குர்ஆன் அருளப்படாமல் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் அருளப்பட்டு இருந்தால் கூட மனித குலத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு போதுமான போதனைகள் இதில் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான மக்களுக்கு தேவையான கருத்துக்களை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பொதிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு செய்தியாக சொல்லுகிறான் பாருங்கள். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. மனிதர்கள் வளருகிறார்கள், வாழுகிறார்கள் என்பதல்ல, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த மனித குலமுமே இதில் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். நஷ்டத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் யார் என்றால், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நஷ்டத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்று விட்டார்கள். அப்படி என்றால் நாளை மறுமை நாளில் இவர்கள் தான் வெற்றி அடைவார்கள், இவர்கள் அல்லாத யாரும் வெற்றி அடைய முடியாது என்று அந்த ஆயத்து பேசுகிறது. அந்த 4 பண்பு பாருங்க. இந்த 4ல ஒன்று இருந்தால் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது, 4மே இருக்கணும். அதான் அந்த செய்தி சொல்லுகிறது. ஒரு சில இடத்துல அல்லாஹ் நிறை நம்பிக்கை கொண்டவர்களின் பண்பை குறித்து குர்ஆனோ ஹதீஸோ பேசும். நிறைய பண்புகளை சொல்லும். அதுல 1-2 பண்பு இருந்துட்டாலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் அந்த வசனம் சொல்லும். ஆனா உண்மையில் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த 4 பண்புமே உங்கள்கிட்ட இருக்கணும். இதில் ஏதேனும் ஒன்றில் உங்களுக்கு குறை ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால், நீங்களும் நஷ்டவாளிகளில் ஒருவர் தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். என்ன பண்பு? இல்லல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வ அமிலு ஸாலிஹாத், அவர்கள் நல்ல பல காரியங்களில் ஈடுபட வேண்டும். வதவாஸவ் பில் ஹக், சத்திய கருத்துக்களை அவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தை போதிங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த பந்தம், உங்கள் அண்டை வீட்டார், உங்கள் நட்பு வட்டாரம், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு தெரியாதவர்கள், எல்லோருக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் போதியுங்கள். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், இந்த சத்தியத்தை போதித்ததால் பிரச்சனைகள் வரும், பாதிப்புகள் வரும், சங்கடங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஏற்படும். அப்போது நீங்கள் ஒருவருக்கு மத்தியில் நீங்கள் பொறுமையை போதித்துக் கொள்ளுங்கள். நாம இந்த துன்யாவில் வாழ்றது, இங்க வாழ்றதுக்கு வரல, நாம வேறொரு உலகத்துக்கு வந்திருக்கிறோம். சகித்துக் கொள்வோம், இதை கடந்து விடுவோம், சீக்கிரமா காலங்கள் உருண்டோடி விடும், அல்லாஹ்வை சந்திப்போம், அல்லாஹ்ட்ட கூலி இருக்கிறது என்று இந்த பொறுமையை நீங்கள் போதியுங்கள். ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து மார்க்கத்தை போதித்து பொறுமை காக்காத நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய முடியாது, நஷ்டத்தை தான் அடைவார்கள் என்று மொத்த முஸ்லிம்களினுடைய அஸ்திவாரத்தையே மிக சுருக்கமான வார்த்தைகளில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் தெளிவுபடுத்துகிறான். இப்போ ஒவ்வொரு செய்தியா நீங்க பாருங்க. ஈமான் அப்படிங்கிறதுல அல்லாஹ் எதை உணர்த்த வருகிறான்? நம்பிக்கை கொண்டுட்டா ஈமான் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. நம்ம எல்லாத்திலையுமே நுனிப்பிள்ளை தான் நாம பார்க்கிறோமே தவிர அடி ஆழத்தை பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் இதுல ஈமான் என்று சொல்லக்கூடிய செய்திகள் எதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை நம்புவதோடு அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அது உண்மைதான் என்ற மனநிலையில் இந்த உலகத்தில் வாழணும். கபரிலே சில கேள்விகளை மாணவர்கள் கேட்பார்கள். இறைவனை குறித்து, தூதர்களை குறித்து,
அதே போன்ற மார்க்கத்தை குறித்து கேட்டுவிட்டு அடுத்து கடைசியாக கேட்பார்கள், இதை எப்படி நீ கற்றுக்கொண்டாய்? அந்த அடியார் சொல்லுவாராம், கராத்து கிதாபுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் வேதத்தை படித்தேன், ஃபாமன்து பிஹி, அதை நம்பினேன், ஃபஸத்தக்து, அதை நான் உண்மைப்படுத்தினேன். அப்ப ஈமானினுடைய இன்னொரு அஸ்திவாரம் என்ன தெரியுமா? நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டீர்களோ, உளமாற நம்பியதை, அது உண்மைதான் என்ற அடிப்படை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படணும். நம்மள்கிட்ட பல பேர்கிட்ட உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, வானவர்களை பற்றிய நம்பிக்கை, தூதர்களை பற்றிய நம்பிக்கை இருக்கிறதை தவிர செயல் வடிவத்தில் அந்த நம்பிக்கை வெளிப்படுவது கிடையாது. அப்ப இது ஈமானுக்கான ஒரு அஸ்திவாரமாக குர்ஆன் ஹதீஸ் பார்க்கவில்லை. ஈமானில் நாம் முழுமை பெற்றுவிட்டால் அது போதும்னு நினைக்கிற மக்களும் சமுதாயத்தில் உண்டு. நான் எதையெல்லாம் நம்பி இருக்கிறேனோ அது மறுமையில் என்னை காப்பாற்றிரும், இந்த நம்பிக்கை காப்பாற்றணும். அல்லாஹ் இப்படி ஒரு அத்தியாயத்தை கொடுத்திருக்க கூடாது. அடுத்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், வஅமிலு ஸாலிஹாத், நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். அது ஒன்று வழிபாடாக இருக்கலாம் அல்லது நற்பண்புகளாக இருக்கலாம். வழிபாடு மட்டும் நன்மை இல்லை, நல்ல பல பண்புகளும் நன்மை. நபிகள் பெருமகனார்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், சுஇல அனில் பிர், நன்மையை குறித்தும், அனிசு, தீமையை குறித்தும் அவர் கேள்விகளை கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் பிர் குலுக், நன்மை என்றால் என்ன தெரியுமா? நற்பண்புகள் நன்மைங்கிறாங்க. எந்தெந்த நல்ல பண்பெல்லாம் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அதுவெல்லாம் நன்மை. நீங்கள் உண்மை பேசுவீர்கள், நீங்கள் இரக்க குணத்தோடு நடப்பீர்கள், தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வீர்கள், நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துகிற எல்லா நல்ல பண்புமே அது நன்மைதான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நன்மையான காரியத்தில் அல்லாஹ் ஈடுபட சொன்னான் என்றால் அது திக்ரு அல்லது குர்ஆன் வாசிப்பது அல்லது தொழுவது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. எதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நல்ல பண்புகளை வெளிப்படுத்துகிறதோ, எதுவெல்லாம் என் வாழ்க்கையில் தீய பண்புகளை அழித்தோ ஒழிக்கிறதோ அதுவெல்லாம் நன்மைகள். அந்த நன்மையான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வத்தவாஸவ் பில் ஹக். அல்லாஹ் இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. வத்தவாஸவ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிப்பதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேர்கிட்ட சொல்லுவேன், அந்த 4 பேருக்கு தெரிந்ததை அவர்கள் என்னிடத்தில் போதிப்பார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சத்திய கருத்துக்களை போதிக்கணும். போதிக்கிற இடத்துல நான் தான் இருப்பேன்னு நினைக்க கூடாது, அல்லது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்க கூடாது. இந்த சிந்தனை இந்த வாயத்துக்கு எதிரானது. நான் கற்றுக்கொள்கிற இடத்தில் சாகர வரைக்கும் இருக்கிறேன், நான் கற்றுக் கொடுக்கிற இடத்திலும் சாகர வரைக்கும் இருப்பேன். இப்படி நீங்கள் சத்திய கருத்தை நீங்கள் பார்க்கிற நபர்களிடத்தில் சொல்லி அவர்களிடத்தில் அந்த கருத்துக்களை பெறக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் மார்க்கத்தை நாம எதோடு நிறுத்திட்டோம்னா, எனக்கு தெரிந்தது நான் கற்றேன் அதோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம். சனிக்கிழமை வாசிகளை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். யார் இந்த சனிக்கிழமை வாசிகள்? பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் கடலோர பகுதியில் வாழ்ந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தார் இதற்கு முன்னால் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். இனிமேல் நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. முன்னாடி செஞ்ச தப்பு கிடைச்ச தண்டனை இதுதான் அவங்களுக்கு வழிபாடுன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு தப்பு செய்ததால் கிடைத்த தண்டனை இது. அந்த தண்டனையிலும் கோட்டை விட்டதுனால தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கூனு கிருதத்தன் ஹாசியின், இழிந்த குரங்குகளாக மாறுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம்னு குர்ஆன்ல பேசுறோம். இப்ப என்ன அவங்களுக்கு 2வது கட்டளை இடப்பட்டது? சனிக்கிழமை மீன் பிடிக்காது, தொழில் செய்யாது, அல்லான்னு வீட்டுல உட்காரு, ஞாயிறுல ஆரம்பித்து வெள்ளி வரைக்கும் நீ எல்லா வேலைகளிலும் ஈடுபடு. சனிக்கிழமை உனக்கு லீவு. இது நீ கொடுத்த லீவு இல்லை, நான் உனக்கு கொடுக்கிற லீவு. லீவை எடுத்துதான் ஆகணும்னு அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான். இதை மீறி ஒரு கூட்டம் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க செல்கிறார்கள். ஒரு கூட்டம் செல்லக்கூடியவர்களை தடுக்கிறாங்க, போகாதீங்க, செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்ததே பெருசு, இதையும் தாண்டி வேற எதையாவது இளவெழுத்து விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அந்த கூட்டம் தடுக்குது. அதை தடுத்த பிறகு இன்னொரு சாரார் வருகிறார்கள், மீன் பிடிக்காத இன்னொரு சாரார். அவன் போனா போயிட்டு போனான், நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு நன்மையை தடுப்ப ஏவுபவர்களை, தீமையை தடுப்பவர்களை தடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லும் பொழுது, யார் மீன் பிடித்தார்களோ அவர்களை தண்டித்தோம்னு சொல்லல, யார் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்களோ அவர்களை தவிர்த்து அனைவரையுமே நாம் இழிந்த குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றி விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். தண்டனையில இது ஒரு வகையான டைப்பு. கல்மழை பொழிந்தது, காற்று வந்தது, மழை பெய்தது, அப்படிலாம் வந்த மாதிரி சில சமுதாயத்தை அல்லாஹ் உருமாற்றி இருக்கிறான். அப்படி உருமாற்றப்பட்டவர்கள் இந்த சமுதாயம். ஏன் இவர்கள் உருமாற்றப்பட்டார்கள்? இவர்கள் தீமை செய்தவர்கள் மட்டுமல்ல, அந்த தீமையை தடுக்காதவர்களும் உருமாற்றப்பட்டார்கள். என்றைக்கும் மார்க்க கருத்தை, நன்மையான செய்திகளை
நாம கண்ணெதிரில் பார்த்து அதை ஏவ தவறிவிட்டோமோ, ஒரு தீமையை கண்ணெதிரில் பார்த்து அதை தடுக்க தவறிவிட்டோமோ, அது நம்மை மறுமை நாளில் நஷ்டத்தில் இருந்து ஒரு நாளும் காப்பாற்றாது, நஷ்டவாளிகளாகத்தான் நம்மை அது மாற்றும் என்று குர்ஆன் பேசுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்தவா சௌபி சபர், நீயும் பொறுமையாக இரு, அடுத்தவனிடத்திலும் பொறுமை போதி, உனக்கு அடுத்தவன் சொல்லுகிற பொறுமை கருத்தையும் நீ ஏற்றுக்கொள். இதான் அந்த பொறுமைக்கான இலக்கணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இன்னைக்கு பொறுமைனா நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, ஒரு காரியத்திற்காக வேண்டி காத்திருப்பதுதான் பொறுமை என்று நினைக்கிறோம். உண்மையில் பொறுமை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான நஷ்டங்களும் கவலைகளும் அது கடந்து போகும் என்று சகித்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் இதற்கு மாற்றமான இன்னொரு பிரதி உபகரணத்தை உலகத்திற்கு தருவான், அல்லது உலகத்தில் கிடைக்காமலேயே போனாலும் ஆகிரத்தில் தருவான்ற சிந்தனை வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழப்புகள் ஏற்பட்டால் ஒரு பிரார்த்தனை சொல்லி தந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுருனி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இத ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா, உம்மு சலமா என்ற ஒரு நபி தோழியர். அந்த அம்மையாரினுடைய கணவர் அபூ சலமா வஃபாத் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகை முடிக்கிறாங்க, தகவல் தெரியுது, வீட்டுக்கு போறாங்க, ஜனாசாவை பார்க்கறாங்க. அந்த உம்மு சலமாவுக்கு அறிவுரை கொடுத்து விட்டு இந்த துஆவை சொல்லி கொடுக்கறாங்க. இதை நீங்க கேளுங்க, பொறுமையா இருங்க. அந்த அம்மா பொறுமைசாலி. ஆனா இவர் இழந்துட்டாருங்கிற ஒரு கடுமையான மனவேதனை, அது ஈடுகட்ட முடியல. ரசூலுல்லாஹ் அதை உணர்ந்து இந்த பிரார்த்தனை சொல்லி தராங்க. இந்த பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்ல இருக்கிறோம். அல்லாஹும்ம ஆஜுருனி ஃபி முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நீ கூலியை தா, வக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இந்த இழப்பை விட சிறந்ததை எனக்கு பகரமாக்கித்தான். அந்த இடத்துல உன்னை ஈடு கட்டிரு. அல்லாஹ் எப்படி நம்மகிட்ட பிரார்த்தனை செய்ய எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று பாருங்கள். ஒரு இழப்பு ஏற்பட்டால் இழப்புக்கு கூலிக்கு கூலி கிடைச்சிடும். எந்த இடத்தில் இழப்பு ஏற்பட்டதோ, எவ்வளவு கனமான இழப்பு ஏற்பட்டதோ, அதற்கு பகரமான ஒன்றை அந்த இடத்துல வச்சிரு. இப்ப இழப்பை ஏற்படாத மாதிரி ஆயிடும். இந்த இழப்பே ஏற்படாத ஒரு காலம் வர்ற வரைக்கும் தான் அந்த பொறுமை. பொறுமை ரொம்ப காலம் பிடிக்க வேண்டியது இல்லை, சாகர வரைக்கும் பிடிக்க வேண்டியது இல்லை. உனக்கு அடுத்து நான் மாற்று ஏற்பாடு செய்கிற வரைக்கும் நீ பிடிச்சா போதும். இந்த பொறுமை பிடிப்பது அங்க பிரச்சனை. இந்த பொறுமையை கடந்து போவதான் இங்க பல பேருக்கும் ஒரு பாதிப்பும் மனக்கவலையும் ஏற்படுத்துகிறது. நான் பொறுமையாவே இருக்கணுமா, எவ்வளவு காலத்துக்கு இருக்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபிமார்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், நல்லோர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்ப வரும்னு சொல்லுகிற அளவிற்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், கவனத்தில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் இருக்கு, தூரத்துல கிடையாது. ஒரு காலம் கழிந்த பிறகு கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கும் அல்லாஹ் தாமதப்படுத்தல. இப்ராஹிம் நபிக்கு சாகர வரைக்கும் புள்ள கொடுக்காமலாம் கிடையாது. ஜக்கரியா நபிக்கு சாகர வரைக்கும் புள்ள கொடுக்காமலாம் கிடையாது. ஒரு காலம் கழிந்து அவர்கள் கண்ணெதிரில் அந்த பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளை வளர்ந்து, அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து மார்க்க பணி செய்கிற இடத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை வச்சான். அப்ப நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும், அடுத்த ஒரு சுகத்தை இன்பத்தை அல்லாஹ் தருவான். ஆனால் பொறுமையோடு இருக்கணும், பொறுமையை போதிக்கிற இடத்துல இருக்கணும். நீங்க எப்போ பொறுமையை தவற விடுறீங்களோ, கைவிடுறீங்களோ, இதற்கு முன்னால் நீங்கள் செய்த 3 காரியம் அடிபற்றும். உங்கள் ஈமான் அடிபற்றும், உங்கள் அமல்கள் அடிபற்றும், உங்கள் தாவா அடிபற்றும். பொறுமையை கைவிட்டுட்டா எல்லா நன்மையும் கைவிட்டதை போன்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயலை ஆச்சரியப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர் தான். ஆனா அந்த இறை நம்பிக்கை கொண்டவருக்கு கிடைக்கிற இம்மை மறுமை லாபத்தை பார்க்கும்போது நபிக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி கிடைக்குமா, இப்படி அல்லாஹ் கொடுப்பான கூலிய என்ன கொடுக்கிறான், ஏதாவது ஒரு நன்மையில் இவனுக்கு ஒரு கிடைத்து விடுமே. ஆனால் இந்த ஈமான் கொண்டவனுக்கு ஒரு நன்மை கிடைக்குது, அவனுக்கு புள்ள கிடைக்குது, அவனுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்குது, அவனுக்கு வீடு வாசல் கிடைக்குது, வியாபாரம் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா உடனே அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அவனுக்கு ஒரு தீமை நடக்குது, புள்ள மௌத்தாவது, அவன் திருமண வாழ்க்கை மோசமா அமையுது, அவனுக்கு வீடு இடியுது, கடன் நஷ்டமாவது, ஆரோக்கியம் போகுது, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவன் பொறுமையை மேற்கொள்கிறான். அதனால் அதுவும் அவனுக்கு நன்மை ஆயிடுச்சு. அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நன்மை தான், அவன் எதை செஞ்சாலும் அவனுக்கு நன்மை தான். இறை நம்பிக்கை கொண்டவனுடைய வாழ்க்கை நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இந்த பொறுமை அல்லாஹ் மாற்று காரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிற காலம் வரை ஏற்பட்டு கொண்டால் போதும். இன்னைக்கு ஒரு நபர் நமக்கு நேசத்துக்குரிய மௌத்தாயிட்டார், நீங்க இதே வழி 2 வருஷம் கழிச்சு இருக்காது. நம்ம 2 வருஷத்துக்குள்ள வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு பண்ணிடுவோம். வாப்பா மௌத்தாயிட்டார், வாப்பாவை நம்பிதான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது, வாப்பா தான் நம்ம குடும்பத்தினுடைய முதுகெலும்பா இருக்கிறார். இதை கடக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும்.
6 மாசத்துல வேற ஒரு தீர்வு கிடைச்சிரும். தீர்வு கிடைச்சு அந்த குடும்பத்தை வாப்பா இல்லைனாலும் நடத்தலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவோம். அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிடுவோம். கடக்க வேண்டியது இந்த 6 மாசம் தான். நீங்க வாழ்நாள் முழுக்க கடக்க வேண்டும். நம்ம எல்லா பிரச்சனையுமே வாழ்நாள் முழுக்க சோதனை நினைக்கிறோம். ஒரு குறுகிய காலம் தான் அந்த சோதனை. நீங்கள் பொறுமையும் ஒரு குறுகிய காலம் கடைபிடித்தால் போதும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஈமானை கொண்டு நன்மைகளை செய்து மார்க்கத்தை போதித்து பொறுமையை கடைபிடிப்போமே ஆனால் மறுமை நாளில் ஏற்படுகிற மிக பிரம்மாண்டமான நஷ்டத்தில் இருந்து நாம் மீண்டு விடலாம் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் மொத்த முஸ்லிம்களினுடைய சாரம்சத்தையே மிக சுருக்கமான வார்த்தைகளில் தெளிவுபடுத்துகிறான் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.